ஹலோ ஹாய் சிம்பிளான ஒரு சிக்கன் பெரட்டல் ரெசிபி தான். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2, ஒரு பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இன்னொரு பேனில் குருமிளகு 4 வரமிளகாய், கொஞ்சமாக புதினா இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள் இது எல்லாமே ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் வீட்டில் அரைச்சது தான். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள்னு வந்து தனியாக அரைச்சி வச்சுப்பாங்க. நான் அப்படி அரைக்க மாட்டேன். சீரகத்தூளும் சோம்புத்தூளும் தனித்தனியாக அரைச்சி வச்சுப்பேன். எனக்கு வந்து மட்டன் சிக்கன் ரெசிபிக்கெல்லாம் செய்யும்போது நான் எப்போவுமே வந்து வறுத்து அரைச்சி போட்டுக்குவேன். அதுதான் வந்து டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கரம் மசாலா மட்டும் எப்பவுமே அரைச்சி வச்சுப்பேன். அது வந்து இன்ஸ்டண்ட்டாக நிறையா ரெசிபிக்கு யூஸ் பண்ணுவேன். அப்படிங்கிறங்காட்டிக்கு கரம் மசாலாவுக்கு தனியாக ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அந்த இடித்து வச்ச குருமிளகை வந்து ஒன்றும் பாதியமாக இடிகளில் போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிக்கனில் கொஞ்சமாக உப்பும் ஒரு தக்காளி ஆட் பண்ணி அதை ஒரு பரட்டி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணி இதை இடித்து வச்ச பெப்பர் வந்து உள்ளே சேர்த்து இதை ஒரு பரட்டி ஒரு 2 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா போதும். சிக்கன் வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓவர் குக் ஆயிடுச்சு அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். ஒரு கரெக்டான பக்குவம் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். அதிகமாக வேக விடாதீங்க எப்போவுமே சிக்கனை. அவ்வளோதான், ஒரு சூப்பரான சிக்கன் பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு வந்து பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா பொடியாக கட் பண்ண பூண்டை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவுமே நல்லாயிருக்கும். இது கூடவே நாங்கள் பரோட்டா வச்சு இன்றைக்கி வந்து சூப்பராக டின்னரை முடிச்சாச்சு. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டேக் கேர், டாடா, பாய்.